புருஷோத்தம மாத மாகாத்மியம் என்று அழைக்கப்படும் அதிக மாத மாகாத்மியத்தின் 23ஆம் அத்தியாயமான 23ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. தேவி கங்கை கூறினாள், இல்லை இல்லை, நான் இந்த பூமிக்கு வந்தால் பாவிகள் அனைவரும் தங்கள் பாவங்களை சுத்தம் செய்து கொள்ள என்னில் நீராடுவார்கள். அவர்கள் அனைவரின் பாவங்களையும் நான் ஏற்றுக்கொண்டால் இவ்வளவு பெரிய பாவச் சுமையை என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள இயலும்? இல்லை இல்லை அரசே, அவள் பதிலளித்தாள். அதனால்தான் நான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பூமிக்கு வர விரும்புவதில்லை. தயை கூர்ந்து என்னை குறித்து சிறிது கூறுங்கள். தேவி கங்கை இந்த பூமிக்கு அவதரிக்க திட்டவட்டமாக மறுத்துவிட்டாள். பல வருட கடுமையான தவத்திற்கு பின்னர் இதனை செவிமடுத்த மன்னன் பகீரதன் ஏமாற்றமடையவில்லை. இந்த பாவச் சுமையை நீக்குவதற்காக தேவி கங்கைக்கு ஒரு அற்புத பரிகாரத்தை அவன் வழங்கினான். அந்த பரிகாரத்தை செவிமடுத்ததும் தேவி கங்கை இந்த பூமிக்கு வர ஒப்புக்கொண்டாள். அந்த பரிகாரம் குறித்துதான் இன்றைய புருஷோத்தம மாத கதையில் நாம் காணப்போகிறோம். இன்றைய சிறப்பு ஸ்ரீமத் பாகவத கதையின் சாராம்சம். எனவே நாம் துவங்கலாம். அதிக மாதத்திற்கான சிறப்பு. ஸ்ரீமத் பாகவதத்தின் கதையில் முந்தைய பகுதியில் சகர மன்னன் அஸ்வமேத யாகம் செய்ததை குறித்து செவிமடுத்தோம். மேலும் தேவர்களின் அரசனான தேவேந்திரன் அவனது குதிரையை திருடி விடுகிறான். அந்த யாக குதிரையை தேடி சகர மன்னரின் மகன்கள் கபில முனிவரின் ஆசிரமத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் யாக குதிரையை கண்டதும் கபில முனிவர் தான் திருடிவிட்டார் என்று நம்புகிறார்கள். இதனால் பெருமிதம் கொண்ட 60,000 இளவரசர்களும் கபில முனிவரை தாக்குகிறார்கள். ஆனால் நொடி பொழுதில் சாம்பலாகி விடுகிறார்கள். குதிரையை தேடி சகர மன்னனின் பேரனான அம்சுமான் கபில முனியின் ஆசிரமத்திற்கு வருகிறார். அவர் குதிரைகளையும் தன் மாமா மற்றும் அவரது அரக்கர்களின் குவியல்களையும் காண்கிறார். ஆனால் தன் முன்னோர்களைப் போல் அல்லாமல் அவர் கபில முனிவரை வணங்கி புகழ்கிறார். இருப்பினும் அம்சுமானின் புகழ்ச்சியால் கபில முனிவர் மகிழ்ச்சி அடையவில்லை. அவர் அம்சுமானுக்கு தெய்வீக ஞானத்தை வழங்கி, இளவரசே, உங்கள் தாத்தா உங்களை மீட்டு வர அனுப்பிய குதிரை இதுதான் என்றார். மேலும் சாம்பலாகி போன உங்கள் முன்னோர்களின் முக்தி கங்கை நீரால் மட்டுமே சாத்தியமாகும். அவர்களின் விடுதலையை அடைய வேறு வழி இல்லை. பின்னர் அம்சுமான் கபில முனிவரிடம் பிரார்த்தனை செய்து மரியாதை செலுத்தி குதிரையை தன் ராஜ்யத்திற்கு எடுத்து சென்றார். இவ்வாறு சகர மன்னரின் அஸ்வமேத யாகம் நிறைவடைந்தது. ஆனால் இப்போது வினா என்னவென்றால், அவருடைய 7000 மகன்களை எப்படி மீட்பது என்பதுதான். ஏனெனில் இந்த நேரத்தில் தேவி கங்கை இன்னும் பூமிக்கு வரவில்லை. சகர மன்னன் வானப்பிரஸ்தாசிரமத்தை ஏற்றுக்கொண்ட போது தன் ராஜ்யத்தை அம்சுமானிடம் ஒப்படைத்தார். அம்சுமான் மன்னனும் பல ஆண்டுகள் தன் முன்னோர்களின் பெருமையை முன்னெடுத்து சென்று ஆட்சி செய்தார். அதன் பின்னர் தன் முன்னோர்களை காப்பாற்றுவதற்காக கங்கை தேவியை பூமிக்கு கொண்டு வர அவர் பெரும் முயற்சி மேற்கொண்டார். அவருக்கு பின்னர் அவருடைய மகனான திலீபன் மன்னனும் கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வர கடுமையான தவம் செய்தார். ஆனால் அவரால் கூட இதனை அடைய முடியவில்லை. இறுதியாக திலீப மன்னனின் மகனான பகீரதன் வந்தார். கங்கை நதியை மகிழ்விப்பதற்காக பகீரத மன்னன் கடும் தவம் செய்தார். பகீரத மன்னனின் கடும் தவத்தால் தேவி கங்கை திருப்தி அடைந்தாள். அவள் பகீரத மன்னனிடம், மன்னா, உமது தவத்தால் நான் திருப்தி அடைந்தேன். தாம் விரும்பும் எந்த வரத்தையும் என்னிடம் தாம் வினவலாம் என்றாள். பகீரத மன்னன் தன் முன் கங்கை தேவியை கண்டதும் அவளை வணங்கி, தேவியே, இதுவே எனது ஒரே விருப்பம் என்று தன் விருப்பத்தை தெரிவித்தான். தயை கூர்ந்து, நான் இந்த பூமிக்கு இறங்கி வந்துள்ளேன். உங்கள் புனிதமான நடையின் மூலம் என் முன்னோர்களுக்கு நான் முக்தியை அளிக்க முடியும். இதனை செவிமடுத்த தேவி கங்கை, அரசே, நான் இந்த பூமிக்கு வர விரும்பவில்லை. இதற்கு 2 காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, நான் பூமிக்கு வரும்போது என் அளவற்ற வேகத்தை யார் தாங்குவார்கள்? என் வேகத்தை யாராலும் கட்டுப்படுத்த இயலாவிட்டால் நான் பூமியை துளைத்து நேராக பாதாள லோகத்திற்கு சென்று விடுவேன். எனவே பூமிக்கு வருவது என் சக்திக்கு அப்பாற்பட்டது. இரண்டாவதாக, நான் பூமிக்கு வந்தால் எல்லா பாவிகளும் என் நீரில் நீராடுவார்கள்.
கொள்வார்கள். இத்தனை பாவிகளின் உடல்களை என்னால் எப்படி தாங்க இயலும்? இல்லை இல்லை அரசே, இது எனக்கு சாத்தியமில்லை. என்னால் இந்த பூமிக்கு வர இயலாது என்றாள். இப்போது பல வருட தவத்திற்கு பின்னர் தேவி கங்கையிடமிருந்து இந்த பிரச்சனையை செவிமடுத்த பகீரத மன்னன் மிகுந்த பணிவுடன் வணங்கி கூறினார், தேவியே, தாங்கள் இந்த பூமிக்கு இறங்கி வரும்போது சிவபெருமான் உங்கள் நீரை தாங்க இயலும். உங்கள் பிரபாகத்தை தனது சடை முடியில் அடக்கும் ஆற்றல் அவருக்கு உண்டு. மேலும் பாவிகளின் சுமையை சுமப்பதை பொறுத்தவரை எல்லா ஆசைகளிலிருந்தும் விடுபட்ட தூய இறை பக்தர்கள் எப்போதும் பரமபுருஷரான பகவான் ஸ்ரீஹரியை தங்கள் இதயங்களில் தாங்கி இருக்கிறார்கள். அத்தகைய தூய பக்தர்கள் உங்கள் நீரில் நீராடும் போது உங்களுக்குள் சேர்ந்திருக்கும் எல்லா பாவ செயல்களும் அழிந்துவிடும். பகீரத மன்னனிடமிருந்து இந்த வார்த்தைகளை செவிமடுத்த தேவி கங்கை மிகவும் மகிழ்ந்தாள். அவளே மிகவும் புனிதமானவள். சிவபெருமான் கங்கை தேவியை தனது சடை முடியில் கவனமாக ஏந்தி அச்சடைகளில் ஒன்றின் வழியாக அவளது சடையிலிருந்து பீரிட்ட நீரை இந்த பூமிக்கு அனுப்பினார். இவ்வாறு மிகவும் மங்களகரமான தேவி கங்கை இந்த பூமிக்கு வந்தடைந்தாள். அஸ்தி வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றார் பகீரத மன்னன். புனிதமான கங்கையை தொட்டவுடன் சகர மன்னனின் மகன்கள் அனைவரும் விண்ணுலகம் சென்றனர். இவ்வாறு தனது உறுதியான முன்னோர்களின் ஆசீர்வாதங்களாலும் இறைவனின் அருளாலும் பகீரத மன்னன் இந்த மிகவும் கடினமான காரியத்தை செய்து முடித்து தன் முன்னோர்களுக்கு முக்தியை வழங்கினார். இப்போது சகர மன்னனின் புதல்வர்களின் சாம்பல் கங்கையை தொட்டதாலேயே எப்படி அத்தகைய உயர்ந்த நிலையை அடைந்தது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். முழுமையான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் கங்கையை வழிபட்டு அதில் நீராடுபவர்கள் அனைத்து விதமான புண்ணிய பலன்களையும் அடைவார்கள். ஸ்ரீ புருஷோத்தம மாத மாகாத்மியம் என்றழைக்கப்படும் அதிக மாச மாகாத்மியத்தின் 23ஆம் அத்தியாயமான 23ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.